1 year ஆயிடுச்சு, எல்லாம் மறந்தாச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஒரு வருஷம் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாமே டிஸப்பியர் ஆச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த தண்டு வந்த போது அடுத்த வசனம் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஒரு ஊழியக்காரன் கல்லறையில, ஒரு தேவ மனுஷனுடைய கல்லறையில அவன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. நல்லா கவனிங்க, வேதத்துல கல்லறைகள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நான் நல்லாவே சொல்றேன், ஆசீர்வாதமா சொல்றேன். உங்க சரீரத்தை கர்த்தர் கனப்படுத்திதான் அடக்கம் பண்ண வைப்பார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரோட்ல போற நாயும் பேயும் நம்ம சரீரத்தை காண அல்ல, நம்ம சரீரத்தை கர்த்தர் அவரே அடக்கம் பண்ணுவாராக. மோசேயின் சரீரத்தை அவரே அடக்கம் பண்ணினார். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பிறப்பை கொண்டாடுறாரோ இல்லையோ, ஒரு மனுஷனுடைய இறப்பை பரலோகம் கொண்டாடும். ஆமா, அவரே அங்க இறங்கி வருகிறார். விசுவாசிக்கிறேன், எந்தெந்த தேவ மனுஷங்க இறக்குறார்களோ அவர்கள் அந்த மரணத்துல ஆண்டவருடைய மகிமை அங்கே வெளிப்படும். தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள், அதை கனப்படுத்துவாங்க. ஏன்னா அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு. அப்போ இந்த கல்லறை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இந்த எலிசாவுடைய கல்லறையில யாரு கொண்டு வந்து போடுறாங்க? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவனை உதாசீனமே படுத்துறாங்க. அவன் கல்லறைக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல? எங்க ஒரு மனுஷன் வாழ்ற இடத்தை விட அந்த மனுஷன் மரணிக்கப்பட்ட இடத்தை கொஞ்சம் மதிப்பாங்க, கொஞ்ச நாளைக்காவது மதிப்பு வச்சிருப்பாங்க. ஒரு வருஷம் 2 வருஷமாவது இது எங்க அப்பா செத்த கல்லறைன்னு அப்படியே வச்சிருப்பாங்க பாருங்க. ஆனா அந்த கல்லறையில் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து அவன் அந்த கல்லறை மேல எலிசாவின் தெரிஞ்சே போடுறாங்க பாருங்க. நிறைய நேரங்களில் ஜனங்க நம்ம சில நேரம் அசட்டை பண்றது தெரிஞ்சே அசட்டை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சே அசட்டை பண்ணுவாங்க. தைரியமா கூட இருக்கிற உறவுகள் தெரிஞ்சே அசட்டை பண்ணுவாங்க. மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அசட்டை பண்ணுவாங்க. இந்த நாட்கள் உன்னை யாராவது அசட்டை பண்ணியிருந்தா, ஏன் இந்த வார்த்தை கத்த சொல்றான்னு தெரியல, உன்னை யார் அசட்டை பண்ணினவர்களும் குனிந்து உன்னிடத்தில் வந்து நீ தேவனுடைய நகரம் என்றும் நீ கர்த்தருடைய ஜனம் என்றும் சொல்லும்படியாக உன்னை யார் அசட்டை பண்ணி இருந்தாலும், உன்னை யாராவது அசட்டை, உறவுகளே இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், உன் தாய் தகப்பனா இருக்கட்டும், உன்னை அறிந்தவர்களா இருக்கட்டும், உன்னால நன்மை பெற்றவர்களா இருக்கட்டும், உன்னால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும், உன்னால நிறைய நன்மைகள் அவங்க பெற்றவங்களா கூட இருக்கட்டும், உன்னால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா கூட இருக்கட்டும், உன்னால நிறைய நன்மைகளை பெற்றவங்களா இருக்கட்டும், உன்னை உதாசீனப்படுத்த கத்த சொல்ல விரும்புகிறார். அவர் உன் சரீரத்தை மட்டுமல்ல, உன் எலும்புகளையும் அவர் பார்க்கிறார். உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிற தேவனாக. இந்த வார்த்தை நான் யாரோட பேசுறேன்னு தெரியல, நான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பலிபீடத்தில் சொல்ல விரும்புகிறேன். உன் எலும்புகளை கர்த்தர் கவனிக்கிறார். உன் எலும்புகள் மேலே கர்த்தர் கவனமா இருக்கிறார். கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், யார் உன்னை அசட்டை பண்ணினாலும் உன்னை அசட்டை பண்ணாத ஒருவர் உனக்காக இந்த இடத்துல நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ்.